Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி அருகே பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க இருக்கலாம். சரவணன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய வேடநத்தம் பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி ஒருவர் மர்ம நபர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை அந்த பகுதி முழுவதுமே மக்களிடையே ஒரு பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் சுமார் 10க்கும் மேற்பட்ட நபர்களை நேற்றைய தினம் போலீசார் விசாரித்த நிலையில் இன்று 10 பேரையும் விடுவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே உயிரிழந்திருக்கக்கூடிய மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஒரு கடும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டியும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டியும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுகநேரி கணேசபுரம் பகுதியில் சற்று நேரத்துக்கு முன்பாக பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டிருக்கிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் திடீரென அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். மாணவியை கொலை செய்த குற்றவாளிகளை தாமதமின்றி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக கருதப்படும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய முடியாத தமிழக அரசிற்கு தங்களது கண்டனங்களை பதிவு செய்து தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் நெல்லை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக தூத்துக்குடி திருச்செந்தூர் பிரதான சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் பயணிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது வரை இந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் 4வது நாளாக போலீசார் திணறி வருவதாகவும் அந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.